தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் சொன்னதை மீண்டும் சொல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் இன்று சட்டப்பேரவையில் அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அப்போது பதிலளித்து பேசிய முதலமைச்சர், இந்த திட்டத்தை அனுமதிப்பதில் திமுக ஒருபோதும் அதில் இசைவு தெரிவிக்காது என்றும் அதற்கு எதிராக தீர்மானமும் கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்து பேசும்போதும் இதனை அனுமதிப்பதற்கான எந்த எண்ணமும் திமுகவிடம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அப்படி ஒரு நிலை வந்தால் தான் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்தே விலகுவேன் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், இந்த விவகாரத்தை, அதாவது திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்காது என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானமாக மதுரை மாவட்டம் அருட்டாப்பட்டி கிராமத்துல டங்ஸ்டன் அமைப்பதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதில் பல்வேறு காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று ஒருமனதாக அந்த தனி தீர்மானம் நிறைவேறக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட வரவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து விட்டு இப்போது தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் நடிக்கும் திரு பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அஇஅதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாக இருக்கிறார் என ஒரு கடுமையான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்டுக் கொள்வதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று சட்டப்பேரவையில் இந்த தனி தீர்மானத்தின் போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எந்தவித சூழலிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது, அப்படி ஒரு சூழல் இருந்தால் இந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் என ஒரு கடுமையான ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டி தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பதிவை பதிவிட்டிருக்கிறார். அபிநயா, இபிஎஸ் நடிப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார்? இன்று இந்த விவாதம் தொடர்பாக பேரவையில் ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருக்கும் ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அதில் மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்து அதுல பேசியிருந்தார். 10 மாத காலமாக திமுக இதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் அழுத்தமாக எந்தவித குரலும் கொடுக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய வகையில தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என குறிப்பிட்டிருந்தார். அதாவது எந்த விதத்திலும் எப்போதும் திமுக அரசு இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்காது, தமிழ்நாட்டில் இந்த திட்டம் நிச்சயமாக நடைபெறாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில தான் இதை நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்டத்திற்கு ஆதரித்து அதிமுக வாக்களித்து விட்டு சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டு நலன் குறித்து பேசுவது போல் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.